بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அவனுடைய மார்க்கத்தில் இருந்து சில விடயங்களை படித்து கொள்வதற்காக நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில விடயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி அதன் மூலமாக நாங்களும் பெற வேண்டிய சில படிப்பினைகளையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு நிறைய தூதர்மார்களை அனுப்பியிருக்கின்றான். அவர்களில் சிலருடைய வரலாறை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். பலருடைய வரலாறை அல்லாஹு தஆலா சொல்லாமலே அப்படியே விட்டிருக்கின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கக்கூடிய இந்த தூதர்கள் அவர்களில் சிலரை விட அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அப்போ நபிமார்களில் அல்லாஹு தஆலா இந்த சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று அவர்களிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்லும்போது மின்ஹும் மன்ஹும் கசஸ்னா அலைக்க, அவர்களில் சிலருடைய வரலாறை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வமின்ஹும் மல்லம் நக்சுஸ் அலைக்க, அவர்களுடைய சிலருடைய வரலாறை நாங்கள் சொல்லாமலும் இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சுமார் எத்தனை நபிமார்களுடைய பெயரை சொல்கிறான்? 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டிருக்கின்றான். அதிலே சிலருடைய வரலாறை விரிவாகவும் சிலருடைய வரலாறை சுருக்கமாகவும் சிலருடைய பெயர்களை மாத்திரம் அல்லாஹு தஆலா அங்கே தொட்டி காட்டிவிட்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு அல் குர்ஆனிலும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நபிகளாருடைய ஹதீஸ்கள் மூலமாகவும் நிறைய பல எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த வரலாறு என்று சொல்லி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா, அதாவது வரலாற்றில் இப்போ நாங்கள் நபிமார்களுடைய வரலாறு என்று இருக்குது. இதே போன்று நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்த வரலாறுகள், அதே போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த வரலாறுகள், இப்படியெல்லாம் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த வரலாற்று நூல்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வரலாறுகளை இமாம்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது 3 விதமாக அவர்கள் சொல்வார்கள். அதாவது ஒன்று எப்படி என்று சொன்னால், வரலாறு இப்போ தாரீக் என்ற ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். தாரீக்னு சொன்னால் பொதுவாக வரலாறு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த வரலாறுகளுக்கும் சொல்லப்படும். மனிதர்கள் அவர்களுக்கு முன்னால் வந்த வரலாறுகள், அதே போல் நபிகளாருக்கு பின்னால் வந்த சஹாபாக்களாக இருக்கலாம், ஹலீஃபாக்களாக இருக்கலாம், அதே போன்று ஆட்சி உமையா அப்பாசி ஆட்சி என்ன இருக்கிறது, இவர்களுடைய இதெல்லாம் சொல்லப்படுது தாரீக் என்ற அந்த வார்த்தையை கொண்டு அடையாளப்படுத்தப்படும். உதாரணமாக தாரீகுல் ஹுலஃபா என்றுதான் சொல்வார்கள், ஹுலஃபாக்களுடைய வரலாறு. அதே போன்று அப்பாசி ஆட்சியுடைய வரலாறு. அதே போன்று இமாம் புகாரின்னு சொன்னால் தாரீக் இமாம் புகாரியுடைய வரலாறு. இதே போன்று ஒவ்வொரு இமாம்களுடைய வரலாறு, நபிகளாருக்கு பின்னால் வந்தவர்கள், அதே போன்று அவர்களுக்கு முன்னால் வந்தவருடைய வரலாறுக்கு பொதுவாக சொல்லப்படுவது தாரீக் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இதே போன்று நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கசஸ் என்று அங்கே சொல்லப்படும். அல் குர்ஆனில் கூட ஒரு சூரா இருக்கிறது, சூரா அல் கசஸ்.
அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹு தாலா கூடுதலாகவே பேசுகின்றான். அப்போ அல் கசஸ் என்பது பொதுவாக நபிமார்களுடைய கதைகளை, அதாவது அவர்களுடைய வரலாறுகளை சொல்வதற்காக இதை பயன்படுத்துவார்கள். அப்போ தாரீக் என்பது பொதுவாக வரலாறுகள், அது நபிகளாருக்கு முன் வந்தவர்கள், அதே போன்று நபிகளாருக்கு பின்னால் வந்தவருடைய வரலாறு எல்லாம் அங்கே சொல்லப்படும் தாரீக். கசஸ் என்பது பொதுவாக நபிமார்களுடைய வரலாறை சொல்வதற்கு மாத்திரம் கசஸ் என்று சொல்லப்படும். ஆனால் இதிலும் விசேஷமாக நபிகளாருடைய வரலாறை சொல்வதற்கு பிரத்யோகமான ஒன்று சீரா என்று சொல்லப்படுகின்றது. வரலாற்றில் பொதுவாக நபிகளாருடைய வரலாறை சொல்லும்போது தாரீகுர் ரசூல் என்று எங்கேயும் சொல்லப்படுவதில்லை, கசசு முஹம்மது நபி என்று எங்கேயும் சொல்லப்படலை, சீரத்துர் ரசூல் இந்த அமைப்பில் தான் எங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. புத்தகங்கள் எல்லாம் நிறைய தொகுக்கப்பட்டிருப்பது சீரத்துர் ரசூல், நபிகளாருடைய சீரா. அப்போ நபிகளாருடைய வரலாறுக்கு மாத்திரம் ஒரு தனி சிறப்பு இருக்குது, சீரா என்று அங்கே சொல்லப்படுது. ஏன்னா இப்போ கசசு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுன்னு வரும்போது அங்கே கிஸ்ஸத்து மூசா நபியுடைய கதை அப்படின்னு தான் வரும். அதே போன்று தாரீக் அபு பக்கர், தாரீக் இமாம் புகாரி, இமாம் அஹ்மத், இப்படி அவர்களுடைய வரலாறுன்னு வரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லும்போது எப்போதும் சீரத்துர் ரசூல், சீரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையை கொண்டு தான் புத்தகங்களும் தொகுக்கப்பட்டிருக்குது. நிறைய புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருப்பதும் அதே பெயரில் தான் தொகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா அன்ஆமினுடைய 88வது வசனத்திலிருந்து நிறைய நபிமார்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு வருகின்றான். அதில் சுமார் 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தாலா 88லிருந்து சுமார் 90-91 வசனம் வரைக்கும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றான், உலாஇகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபிஹுதாஹும் இக்ததி. இந்த நபிமார்கள் அல்லாஹு தாலாவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய வழியை நீங்கள் என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அதில் இப்ராஹிம் நபி, அதே போல் அவருக்கு முன் வந்தவர்கள் என்றெல்லாம் அங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அமைப்பிலே வந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நபிகளாருடைய வரலாறு நாங்கள் நிறைவே அவருடைய சீராவை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களுடைய வரலாறை நாங்கள் 3 கட்டங்களாக நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் உள்ள காலம், அது எத்தனை வருடங்கள்? 40 வருடங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடங்கள், இது ஒரு கட்டம். அவருடைய வாழ்க்கை வரலாறில் அது ஒரு கட்டம். அவர்கள் அந்த நேரத்தில் நபி அல்ல, அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தார். அதற்கு பின்னால் நபியாக வந்ததன் பின்னால் 2 கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் 2 கட்டங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது மக்காவில் வாழ்ந்த காலகட்டம் 13 வருடங்கள். அதற்கு பின்னால் மதீனாவில் வாழ்ந்த காலகட்டம் 10 வருடம். அப்போ நபிகளாருடைய வாழ்க்கையை இந்த அமைப்பில் நாங்கள் 3ஆக பார்க்கலாம். முதலாவது நபியாக இல்லாமல் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதராக அவர் இருந்தார். அதற்கு பின்னர் நபியாக 40 வயதில் நபியானதன் பின்னால் மக்காவிலே 13 வருடங்கள் அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை சொல்லி அவர் அதுக்கு பின்னால் நபியாக இருக்கின்றார். அது ஒரு வாழ்க்கை கட்டம். அதுக்கு பின்னால் மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் 10 வருட வாழ்க்கை. அது மக்கா வாழ்க்கையை விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த மக்கள் இதனால் தான் ஆச்சரியப்பட்டார். ஏன், அவரும் சாதாரண ஒரு மனிதராக இருந்தார், எங்களோடு சாப்பிடக்கூடியவராக, எங்களோடு சந்தையில் பஜார் அந்த சந்தை வழியை நடந்து தெரியக்கூடியவராக இருந்த ஒரு மனிதர் எப்படி நபியாக வருவார்? இதான் அந்த மக்களுக்கு இருந்த ஒரு ஆச்சரியம். அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றனர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான். அல்லாஹு தாலா இதற்கு முன்னால் நபியாக அனுப்பப்பட்டவர்களும் அவர்களும் மனிதர்கள் தான். மனிதர்களை தான் அல்லாஹு தாலா நபியாக அனுப்பினான், மலக்குகளை அல்லாஹு தாலா அனுப்பவில்லை. இந்த மக்கள், மக்காவில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், அதாவது அஸல்லாஹு பஷரர் ரசூலா, அல்லாஹு தாலா ஒரு மனிதரையா ரசூலாக அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சூரா ஃபுர்கான் போன்ற அந்த இடங்களில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இதே போன்று அல்லாஹு தாலா சொல்கின்றான், வமா அர்சல்னா கபுலக மினல் முர்சலீன, நபி உங்களுக்கு முன்னாலும் நாங்கள் பல தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் அயக்குலூன தஆம், அவர்கள் சாப்பிடுகின்றார்கள்,
அதே போன்று வயம் ஷூனஃபில் அஸ்வாக், அவர்கள் சந்தை வழியே அவர்கள் நடந்து திரியக்கூடிய சாதாரண ஒரு மனிதர் தான். அப்படியானவர்களைத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நபியாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர்களும் நபிதான், அவர்கள் மனிதர் நபியாக இருந்தாலும் மனிதர்கள் தான் என்று அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு விடையளிக்கின்றான். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்ததன் பின்னால் நபியாக இருந்தாலும் அவர் அதாவது மனிதராக இருந்தாலும் அவர் நபியாக இருப்பார் என்ற ஒரு நிலைக்கு அந்த மக்காவாசிகள் வந்தாலும் அவர்கள் அதற்கு பின்னால் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் நபியா, இது ஒரு மனிதராக இருந்து இவர் நபியாக இருவார்னு சொன்னால் இவர் வந்திருக்க கூடாது. இவர் அல்லாத இன்னும் 2 பேரை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒன்று உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவர், உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அடுத்தது வலீத் இப்னு முகீரா. உர்வத் இப்னு மஸ்ஊத் தாயிஃப் என்ற பகுதியைச் சேர்ந்தவர். வலீத் இப்னு முகீரா இவர் மக்காவை சேர்ந்தவர். இவர்கள் 2 பேரும் தான் நபியாக வந்திருக்க வேண்டும், இவர்களில் ஒருவர் தான் வந்திருக்க வேண்டும். அதெல்லாம் முஹம்மது எப்படி நபியாக வருவார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதில் அளிக்கின்றான். சூரா ஸுஹ்ருஃபுடைய 32வது வசனத்தில் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், இவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பங்கு போடுகின்றார்களா? இங்கே அல்லாஹு தாலா ரஹ்மத் என்று சொல்வது இந்த நபுவத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ நபுவத்தை பங்கு போடுறதுக்கு இவங்க யாரு? இந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள். இவர்களா நபுவத்தை பங்கு போட வேண்டும். இப்போ அல்லாஹ் தாலா அவன் நாடியவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கின்றான். அப்போ இவங்க நினைக்கிறமா இந்த வலீதுக்கோ அல்லது உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபிக்கோ நபித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வுடைய கை. நுபுவத் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ அவன் நாடியவர்களைத்தான் நபியாக தெரிவு செய்வான் என்று அல்லாஹு தாலா அந்த மக்களை பார்த்து சொல்கின்றான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இவங்க பங்கு போடுறாங்களா, பிரிக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா அந்த மக்களை நஹ்னு கஸம்னா பைனஹும், நாங்கள் தான் எங்களுடைய அந்த ரஹ்மத்தை, இந்த நுபுவத்தை நாங்கள் தான் பிரித்து கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா அங்கே சொல்லி காடுகின்றான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தான், அதே போன்று அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகளில் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நான் சுட்டி காட்டப் போகின்றேன். முதலாவது, மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹுதைபியா மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் தான் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 6வது ஆண்டு இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெறுகின்றது. ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று சஹாபாக்களும் என்ன செய்யணும், அதாவது மக்காவிலிருந்து, அதாவது மன்னிக்க வேண்டும், மக்காவில இருந்து நபிகளார் என்ன செய்கிறார்கள், அந்த உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் போகின்றார்கள். வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் மாறி வருது. அது மதீனாவிலிருந்து உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்காவை நோக்கி வருகின்றார்கள். ஹிஜ்ரி 6வது ஆண்டு. அப்போ இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹுதைபியா என்ற அந்த இடத்திலே வைத்து அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள், தடுக்கப்படுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், தடுக்கப்படுகின்றார்கள். அப்போ இந்த நேரத்திலே நபிகளாருக்கும் அதே போன்று அந்த குறைசி கூட்டத்தாருக்கும் இடையிலே அந்த இடத்திலே வைத்து ஒரு உடன்படிக்கை நடைபெறுகின்றது. ஒரு உடன்படிக்கை நடைபெறுகின்றது. அதற்குத்தான் வரலாற்றில் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு மிகவும் பாரதூரமாக இருந்தது. இந்த உடன்படிக்கையிலே காஃபிர்கள் தரத்திலே சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே உடன்படிக்கைக்காக வருகின்றார்கள். இதே போன்று நபிகளாரும் சஹாபாக்களோடு அங்கே போயிருக்கின்றார்கள். இந்த உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே இஸ்லாத்துக்கு, அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மிகவும் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விரோதமான அமைப்பிலே தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தது. ஒன்று, அவர்கள் இந்த வருடம் என்ன செய்யக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது, மக்காவுக்கு போய் உம்ரா செய்யக்கூடாது என்ற ஒன்று அங்கே இருந்தது. இந்த வருடம் மக்காவுக்கு போய் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் அவர்கள் என்ன செய்யலாம், உம்ரா செய்யலாம். இதே போன்று இந்த மக்காவிலே யாராவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, மதீனாவுக்கு அவர்கள் யாரையும் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. இப்போ அந்த மக்காவில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருப்பார்கள், அது அவங்களோட உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை என்ன செய்யக்கூடாது,
மதீனாவுக்கு அவர்கள் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் மக்காவிலிருந்து போய் மதீனாவில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்கன்னு சொன்னால் மதீனாவில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது? வெளிப்படையாக பார்க்கும்போது பாரதூரமானது. அதே போன்ற சஹாபாக்களும் என்ன செய்கின்றார்கள்? அதை மறுக்கின்றார்கள். சஹாபாக்களும் என்ன செய்கின்றார்கள்? அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே தான் இருந்தார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். காரணம், அதாவது இந்த உடன்படிக்கையை செய்வதாக நபிகளார் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்வோம் என்ற அந்த ஒரு உடன்படிக்கைக்கு அவர்கள் கொடுத்த வாக்கின் முக்கியத்துவம் காரணமாக அதை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எதிர்த்தரப்பில் இருந்து வந்து எழுதினவர் தான் அம்ர் இப்னு சுஹைல் என்று, சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிர்களுடைய ஒரு தலைவர். அவருடைய மகன் அபு ஜந்தல் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய மகன் அபு ஜந்தல் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக இவர் என்ன செய்கின்றார்? கடுமையாக அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அவர் எப்படியோ தப்பி வருகின்றார். அங்கே வந்து நபிகளாரையும் சஹாபாக்களையும் பார்த்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை உங்களோடு கூட்டிக் கொண்டு போங்கள், என்னை உங்களோடு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், நான் மிகவும் இப்படி கஷ்டப்படுகின்றேன், என்னை சித்திரவதை செய்கின்றார்கள் என்று நபிகளாரிடத்திலே அங்கே சொல்கின்றார்கள். அப்போ உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த சுஹைல், அவருடைய வாப்பா, அந்த அபூ ஜந்தலுடைய தந்தை தான் சுஹைல், அவரிடத்திலே சொல்கின்றார், இவரை மட்டும் நாங்கள் கூட்டிக்கணும், ஏன்னா உடன்படிக்கைக்கு யாரையும் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்றது. அப்போ அவர் கேட்கின்றார், இவரை மட்டும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகவா என்று அங்கே கேட்கின்றார்கள். அவர் அதற்கும் மறுக்கின்றார்கள். அப்போ உடன்படிக்கை இன்னும் சைன் பண்ண முடியல, அந்த உடன்படிக்கையில் இன்னும் அங்கே எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்போது இன்னும் நாங்கள் உடன்படிக்கையை முடிக்கல தானே, சும்மா அந்த உடன்படிக்கையில் அந்த நிபந்தனைகள் தான் போய்கொண்டிருக்குது, இன்னும் நாங்கள் சைன் பண்ணலை தானே, அப்போ நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போவா அப்படிங்க. ஆனாலும் அவர்கள் சொல்கிறார்கள் முடியாது. அப்போது அந்த சஹாபி சொல்கின்றார், அந்த அபூ ஜந்தல் என்ற சஹாபி சொல்லலாம் முகம்மதே, அதே போன்று சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், என்னை நீங்கள் உங்களோடு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், என்னை நீங்கள் உங்களோடு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், நான் இங்கே மிகவும் வேதனைப்படுகின்றேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுகளவேனும் அங்கே இறக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை. அப்போ அப்படி இருக்கும் அந்த நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு, அவருடைய மனதிலே கவலை இருந்தாலும் மிகவும் கஷ்டத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அதாவது அந்த ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள். அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், அதாவது அபூ ஜந்தலே, இஸ்பிர் வஹ்தசிப், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்திருங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். இந்த நேரத்திலே தான் உமர் அலி போன்ற சஹாபாக்கள் எல்லாம், அல்லாஹுடைய தூதரே, இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா என்றெல்லாம் கேட்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக அறியலாம். அதாவது ஒரு அதை நாங்கள் இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் அங்கே அந்த மக்களுக்கு சொன்னதன் காரணமாகத்தான் அந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். அதில் நிறைய அந்த இப்படியான நிகழ்வுகள் நடந்தும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அதற்கு உடன்படுகின்றார்கள் என்று சொன்னால் அங்கே கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்வாறு நடக்கின்றார்கள். அப்போ இது எந்த அளவுக்கு, அதாவது ஒரு மனிதன், அதாவது வாக்கு மீறுகின்ற அந்த விஷயம் எவ்வளவு பாரதூரமானது, அதே போன்று கொடுத்த வாக்குகளை அவர்கள் எந்த அளவுக்கு அதிலே உறுதியோடு இருந்து அதிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த மக்கா வெற்றி கொள்ளப்படுவது. மக்கா என்ன செய்யப்படுவது? மக்கா வெற்றி கொள்ளப்படுவது. ஹிஜ்ரி 8வது ஆண்டு, ஹிஜ்ரி 8வது ஆண்டு. அப்போ ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. ஆனால் அதிலே நபிகளார் மக்காவுக்கு செல்லாமல் அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? அங்கே திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அடுத்த வருடம் உம்ரா செய்யுமாறு அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கிடையிலேயே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த உடன்படிக்கையை மீறுகின்றார்கள். உடன்படிக்கை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மீறுகின்றார்கள். அதன் பின்னால் ஹிஜ்ரி 8வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டி கொண்டு என்ன செய்கிறார்கள்? மக்காவை வெற்றி கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்காவை வெற்றி கொள்வதற்காக
அவர்கள் வருகின்றார்கள். வந்து மக்காவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், வெற்றி கொள்கின்றார்கள். மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். அது நீண்ட ஒரு வரலாறு. இந்த மக்காவை வெற்றி கொண்ட சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு முறைதான், அவர்கள் அந்த மக்களோடு, அதாவது எவ்வளவு அந்த குறைஷிகள் இஸ்லாத்தை 13 வருடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகளாருக்கும் சஹாபாக்களுக்கும் நிறைய நோவினைகளையும் தீங்கைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த ஃபத்ஹு மக்காவுடைய அந்த சந்தர்ப்பத்திலே, மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எல்லோரையுமே மன்னித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே நுழைகின்றாரோ அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள், அறிவித்தல் விடுக்கிறார்கள். அப்போ அபூ சுஃபியானை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு மிகவும் பயங்கர விரோதியாக இருந்தவர். அந்த ஃபத்ஹு மக்கா அதற்கு பின்னால் தான் அவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். அப்போ அந்த நேரத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் குறைஷிகளுடைய முக்கியமான ஒரு தலைவராக அவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ, அவருடைய வீட்டுக்குள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கு இந்த முஸ்லீம்கள் தரப்பால் எந்த பாதிப்பும் வராது. அதே போன்று யாரெல்லாம் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால், இஸ்லாத்துக்கு எதிராக வராமல், அங்கே வந்த சஹாபாக்களோடு யுத்தம் செய்வதற்காகவோ அவர்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவோ எதிர்த்து வராமல் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கின்றார்களே, அவர்களும் என்ன செய்வார்கள்? பாதுகாப்பு பெற்றவர்கள். அதே போன்று யாரெல்லாம் காபாவுக்குள்ளே போய் இருக்கின்றார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள், அறிவிப்பு விடுக்கின்றார்கள். அப்போ நபிகளாருடைய அந்த மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மையை இதன் மூலமாக அங்கே வரலாற்றிலே நிறையவே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மன்னிக்கின்ற அந்த பண்புகளோடு சம்பந்தப்படுத்தி நிறைய விடயங்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்போ இதில் இந்த ஃபத்ஹு மக்காவில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதம், இதன் காரணமாகவே நிறைய மக்கள் அதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூறாவை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அங்கே இறக்கி வைக்கின்றான். மக்கள் அந்த ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் மக்கள் நிறைய கூட்டமாக என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ நபிகளாருடைய அந்த மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, அப்போ அவர்கள் இந்த மக்களை அவர்கள் பழி வாங்கி இருக்கலாம். ஏன்? அவர்கள் அவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர்கள். ஆனாலும் நபிகளார் அங்கே அவர்களை பழி வாங்காமல் மிகவும் எந்த விதமான, அதாவது இரத்தம் சிந்தாமல் அங்கே அவர்கள் மக்காவை என்ன செய்கிறார்கள்? கைப்பற்றுகின்றார்கள் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபிகளாருடைய இந்த மன்னிக்கின்ற இந்த பண்பு சஹாபாக்களிடத்திலும் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடக்கிறது. அப்படி உஹது யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிலே ஒரு சஹாபி, அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அதாவது ஹுதைஃபத் இப்னுல் யமான் என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய தந்தை. இந்த அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடியவர் அவரும் முஸ்லீம் தரப்பிலே இருக்கின்றார்கள். அதாவது முஸ்லீம்களே இன்னும் ஒரு முஸ்லீமை வெட்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஹுதைபியா உடன்படிக்கையில் உஹது யுத்தத்தில் நடக்கிறது. எப்படி என்று சொன்னால், அப்போ யுத்தம் நடக்கும்போது அங்கே என்ன செய்து அங்கே மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அப்போ யார் என்று அங்கே தெரியாத ஒரு நிலை இருந்தது. அப்போ இந்த நேரத்திலே இந்த வரலாற்று செய்தியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்போ சிலர் அந்த காஃபிர்கள் அதாவது எதிர்த்து போகும்போது ஓடுவார்கள். அதே போல் அப்படியான ஒரு நிலை இருந்தது. அப்போ இந்த நேரத்திலே அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடியவர், ஹுதைஃபத் அவர் முஸ்லீம் தரப்பிலே தான் இருந்தார். அப்போ அந்த நேரத்திலே ஒரு அசம்பாவிதம் நடக்கின்றது. எப்படி? முஸ்லீம்களில் சிலர் அந்த உஹது மலைக்கு பக்கத்தில் அந்த மலையிலே நபிகளார் சிலரை அப்படியே வைக்கின்றார்கள். நீங்கள் இந்த மலையிலிருந்து இறங்கி வரக்கூடாது என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஆனாலும் அவர்கள் இறங்கி வருகின்றார்கள். இந்த யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது என்ற அப்போ அந்த நேரத்திலும் சில அசம்பாவிதங்கள் என்ன செய்து நடக்குது. அப்போ இந்த நேரத்தில் யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன செய்கின்றார்? அவர் அங்கே ஓடுகின்றார். அவர் ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில முஸ்லீம்கள் நினைக்கின்றார்கள் இவர் ஒரு காஃபிர், ஏன்னா அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. அப்போ அவரை விரட்டி செல்கின்றார்கள் கொலை செய்வதற்காக விரட்டி செல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தெரியாது இவர் அபூ ஹுதைஃபா என்று. அதற்கு பின்னால் இந்த ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் அவர் என்ன செய்கிறார்? ஹுதைஃபத் இப்னு யமான் என்று சொல்லக்கூடியவர் இவர் பார்க்கின்றார்
தன்னுடைய தந்தையை. அப்போ அவருக்கு விளங்குது ஏண்ட வாப்பா, ஏன்னா பொதுவாக பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வாப்பட நடை வாப்பட ஓட்டம் அதை பார்க்கும்போது அவருக்கு விளங்கு என்னுடைய தந்தை என்று. அவர் இங்கிருந்து சத்தம் போடுகிறார், அபி அபி என்னுடைய தந்தை என்று சத்தம் போடுகிறார். ஆனால் அது அவர்களுக்கு கேட்க, ஏன்னா அந்த யுத்தத்தில் எப்படியாவது காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் விரட்டி போகின்றார்கள். அவர் அங்கே போய் அந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெட்டுகின்றார்கள், அவருடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் தான் பார்க்கின்றார்கள் ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா, அதாவது இந்த சஹாபியுடைய தந்தை. அதுக்கு பின்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? அந்த நேரத்திலே அந்த சஹாபாக்கள் மிகவும் கவலைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் காணவில்லை, எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபியிடத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார், அந்த ஹுதைஃபத் இப்னு யமான் சொல்கின்றார், கதல்தும் அபி, என்னுடைய தந்தையை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், ஏன்னா நீங்கள் தெரியாமல் செஞ்சுக்கிறீங்க. அவர் ஏற்றுக்கொள்கிறார், நீங்கள் தெரியாமல் செய்திருக்கின்றீர்கள், அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் சொல்கின்றார். அதே போல் அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால் கனிமத்துகள் பங்கு வைக்கப்படும், பங்கு வைக்கப்படும். அதே போன்று தவறுதலாக ஒருவரை கொலை செய்தால் அதுக்கு குற்ற பரிகாரம் இருக்கிறது. அப்ப இந்த இவர்கள் தவறுதலாக அவரை கொலை செய்ததன் காரணமாக அங்கே 100 ஒட்டகங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதுக்காக பலி கொடுக்க வேண்டும். அப்போது அந்த ஒட்டகங்களை ஹுதைஃபா இந்த மகனிடத்தில் கொடுக்கும் போது அவர் சொல்கின்றார், இவர்கள் தெரியாமல் கொலை செய்தார்கள், இவர்கள் தன்னுடைய தந்தை என்று தெரியாமல் தான் இவர்கள் கொலை செய்தார்கள், எனவே இந்த ஃபித்யாவும் எனக்கு தேவையில்லை, அதை நீங்கள் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு அந்த அதாவது தெரியாமல் நடந்தது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ கொலை செய்வது என்பது இப்போ நாங்கள் கூட எக்ஸெப்ட் பண்ணுற நிலைமையில சினை இருக்க மாட்டோம். ஆனால் அந்த சஹாபி, அப்போ நபிகளாரால் வளர்க்கப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் உணர்கின்றார்கள், அப்போ இவர்கள் தெரியாமல் நடந்த, அவர்களை அறியாமல் நடந்த ஒரு நிகழ்வு. இதுக்கு யார் பொறுப்பு? எனவே அவர்கள் பொறுப்பல்ல, அவர்கள் அறிந்து தெரிந்திருந்தால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இப்போ நாங்கள் சாதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ரோடு நடந்த போது சிலர் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போனாலே, எங்களை கொஞ்சம் தள்ளிட்டு போனாலே எங்களுக்கு சில நேரம் கோபம் வரும். சில ஆளுக்கு என்னடா வந்து இடிக்கிற அப்படின்றது நாங்கள் சண்டை பிடிப்போம். ஆனால் இதெல்லாம் இந்த வரலாறு செய்ய நான் பாருங்கள், இப்போ ஒரு தந்தையே கொலை செய்கிறார்கள், ஆனால் இது அறியாத காரணமாக தெரியாமல் இருந்ததன் காரணமாக நடந்த ஒரு நிகழ்வு. ஆனாலும் அந்த சஹாபி மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது. என்னது? அவர்களுக்கு ஒரு விபச்சார குற்றம் அங்கே சுமத்தப்படுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் சில முஸ்லீம்களும் இது முனாஃபிக்குகளால் பரப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, ஆனால் சிலர் ஈமான் கொண்ட சிலரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர். யாரு? மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த மிஸ்தஹ் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவருக்கு செலவழித்து கொண்டிருக்கின்றார். அவர் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவருக்கு செலவழித்து கொண்டிருப்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அவருடைய செலவில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்தஹ் என்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு மீது இப்படி ஒரு அந்த பொய் குற்றச்சாட்டு அங்கே சுமத்தப்பட்டதன் பின்னால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவரும் அதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்போ இது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அது என்னுடைய மகள், நான் இவனுக்கு செலவழிக்கிறேன், அப்போ என்னுடைய மகளை பற்றி இப்படியான இவன் நம்பி என்னுடைய மகளை பற்றி இப்படி இவரும் அவதூறு பரப்புகிறார் இந்த மிஸ்தகும். இனிமேல் நான் இந்த மிஸ்தகுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செலவு செய்ய மாட்டேன், இனிமேல் மிஸ்தகுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செலவழிக்க மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுக்கின்றார். அப்போது அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரா 100 வரக்கூடிய ஒரு வசனத்தை இருக்கின்றான், வலா யஅதல் உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, அதாவது உங்களிலே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், இந்த ஏழைகளுக்கும் பலவீனமான மக்களுக்கும் நான் இதற்கு பின்னால் உதவி செய்ய மாட்டேன் என்று என்ன செய்யக்கூடாது, அவர்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அலா துஹிப்பூன, அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பான் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இறக்கியதன் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இதற்கு பின்னால் நான் மிஸ்தகுக்கு இதற்கு முன்னால் கொடுத்ததை விட இன்னும் கூடுதலாக நான் கொடுப்பேன் என்று தன்னுடைய அந்த தான் ஏற்கனவே செய்த அந்த சத்தியத்தை அவர் அங்கே திரும்ப பெறுகின்றார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதன் மூலமாக இந்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்கள் எப்படி இந்த ஃபத்ஹு மக்காவின் போது மக்களை
மன்னித்தார்களோ அதே போன்று அந்த சஹாபாக்களையும் அந்த அமைப்பிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள், வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்போ நாங்கள் இவ்வாறு மன்னித்து விடுவது, அப்போ அவர் அதாவது அவரும் அது உண்மையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அதன் காரணமாக தான் செய்த உதவியை நிப்பாட்டுவது என்பது அது ஒரு பிழையான ஒரு விடயம் என்பதை அல்லாஹு தாலா அங்கே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உணர்த்துகின்றான். அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹு தாலா அதை சொல்கின்றான். நாங்களும் பலருக்கு என்ன செய்வோம், பல விதத்தில் நாங்கள் உதவி செய்து கொண்டிருப்போம். கல்விக்காக, தொழிலுக்காக, ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் என்ன செய்வார்கள், உதவி செய்து கொண்டிருப்பார்கள். சில நேரம் அவர்களால் என்ன செய்யும், இவர்களுக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கும். மனிதன் தானே. இப்போ எனக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறாரு, நான் கொஞ்ச நாளில் நான் நல்லா இருக்கும்போது அவருக்கு நான் என்ன செய்வேன், நான் அவரை கணக்கெடுக்காமல் இருப்பேன், அவரை நான் என்ன செய்வேன், தட்டி விடுவேன், அல்லது அவருக்கு ஏதாவது தீங்கு செய்வேன். இப்படியான நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யும், ஆத்திரம் வரா, எனக்கு உதவி செய்தவருக்கு ஆதரடி, நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன், நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாவிட்டால் நான் மனசால யோசிப்பேன் தானே, நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கும்போது இவனுக்கு நிறைய பொருளாதார உதவி செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கே இவன் இப்படி செய்கிறானே, இதுக்கு பின்னால் இவனுக்கு நான் ஒன்றும் செய்யப்படக்கூடாது, அப்படியே மாதிரி ஒரு சிந்தனை வரும் மனிதன் வகையில். அப்போ இந்த சிந்தனை தான் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கும் வந்தது. இந்த சிந்தனை தான் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கும் வந்தது, அவர்கள் மனிதன் அடிப்படையில். ஆனால் அல்லாஹு தாலா அதை உடனே என்ன செய்கிறான், அந்த இடத்திலே அல்லாஹு தாலா இல்லாமல் செய்கின்றான். அப்போ வசதி வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். அதுக்குரிய கூலி அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது மக்கள் அவர்கள் அதுக்கு மாற்றமாக நன்றி இல்லாத அமைப்பில் அவர்கள் நடந்தார்னு சொன்னால் அது அவர்களுடைய பொறுப்பு, அவர்களுக்குரியது, அது அவர்களுக்கு வந்து சேரும். ஆனால் நீங்கள் அதற்காக உங்களிடத்தில் இருப்பதை நான் இதுக்கு பின்னால் அவனுக்கு செலவழிக்க மாட்டேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இந்த செய்தியின் மூலமாகவும் எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களிலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, ஹிஜ்ரி 2வது ஆண்டு பத்ர் யுத்தம் நடக்கின்றது. பத்ர் யுத்தம் நடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில எதிரிகள் என்ன செய்கின்றார்கள், சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். சில எதிரிகள் சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். எத்தனை எதிரிகள், சுமார் 70 எதிரிகள், அதாவது எதிர்த்தரப்பிலிருந்து 70 பேர் அங்கே என்ன செய்கின்றார்கள், சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். முஸ்லீம்களில் சிலர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மரணிக்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு 14 பேர் மரணிக்கின்றார்கள். எதிரிகளில் சிலர் என்ன செய்கிறார்கள், சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். பலர் என்ன செய்கிறார்கள், கொல்லப்பட்டார்கள். இந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை பற்றி அவர்களை என்ன செய்வது, இவர்களை இந்த சிறைப்பிடித்தவர்களை வைத்து, அதாவது அங்கே யுத்தம் முடிந்து அதுக்கு பின்னால் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், இவர்களை நாங்கள் என்ன செய்வது என்ற அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்போ இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். லவ்கான முத்இம் இப்னு அதி ஹய்யன், முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய மனிதர் உயிரோடு இருந்து, சும்ம கல்லமணி அன்ஹாஉலாய் நத்தனா, அதுக்கு பின்னால் அவர் என்னிடம் வந்து இந்த நாற்றம் பிடித்தவர்களை பற்றி என்னோடு பேசி, அல்லாஹ்வுடைய தூதரை இவங்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னால் லதரக்துஹு, நான் அவர்களை விட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். இந்த முத்இம் இப்னு அதி யார், யாருக்காவது தெரியுமா? முத்இம் இப்னு அதி என்பவர் யார், யாருக்காவது தெரியுமா? இவர் ஒரு காஃபிர், காஃபிராக தான் மரணித்தார். மக்காவிலே வாழ்ந்தவர், பெரிய அந்த காலத்திலே வாழ்ந்த, இப்போ அபு சுஃபியான் போன்று ஒரு உயர் குலத்திலிருந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருந்தார் முத்இம் இப்னு அதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வருவதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அவர் என்ன செய்கிறார்கள், தாயிஃபுக்கு போகின்றார். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால், நபிகள ஹிஜ்ரத்துக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் தாயிஃபை நோக்கி போகின்றார்கள். தாயிஃபுக்கு போய் அங்கே என்ன செய்கின்றார்கள், இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். ஆனால் அங்கே தாயிஃபில் நடந்த அந்த நிகழ்வு இருக்குது. அதுக்கு பின்னால் மதீனாவுக்கு வருகின்றார்கள். தாயிஃபுக்கு போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கும் அவர்களுக்கு தோல்வியாகத்தான் இருக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அங்கும் இருக்கவில்லை. திரும்ப என்ன செய்கிறார்கள், மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். திரும்ப என்ன செய்கிறார்கள், மதீனாவை நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். அப்படி மதீனாவை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த காஃபிர்கள் முடிவெடுக்கின்றார்கள், நபிகளாரை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஊருக்குள் எடுக்க மாட்டோம், நபிகளாரை நாங்கள் ஊருக்குள் எடுக்க மாட்டோம் என்று அங்கே சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்குள் வருவதற்கு அபயம் கொடுத்தவர், பாதுகாப்பு கொடுத்தவர் தான் யார், இந்த முத்இம் இப்னு அதி. அதுக்கு பின்னால் அவர் மக்காவுக்குள்ளே வந்து அங்கே காபத்துல்லாவுக்கெல்லாம் போய் அங்கே காபா தவாப் செய்கின்றார்கள்.
அதற்கு பின்னால் அங்கே மக்காவில் இருக்கின்றார்கள் ஹிஜ்ரத் போகின்ற வரைக்கும். அப்போ அது யார்கிட்ட பாதுகாப்பில் இருக்கின்றார்கள்? இந்த முத்தைம் இப்னு அதி. அப்போ இவன் யார்? ஒரு காஃபிர். இவர் ஒரு காஃபிர். ஆனால் அந்த எதிரிகளுடைய அவர்களுடைய அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி நபிகளாருக்கு அவர் என்ன செய்கின்றார்? அடைக்கலம் கொடுக்கின்றார். நபிகளாருக்கு என்ன செய்கின்றார்? அவர் அடைக்கலம் கொடுக்கின்றார். அப்போ அந்த நன்றி கடன் தான் அது. அந்த நன்றி கடனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்த. அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு கட்டம். அப்போ இக்கட்டான ஒரு கட்டத்தில் தனக்கு அடைக்கலம் தந்த மனிதர் அவர் இப்போது உயிரோடு இருந்து அவர் என்னிடத்தில் இந்த பதிரில் பிடிக்கப்பட்ட காஃபிர், ஏன்னா அவங்கடாக தானே காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர் உயிரோடு இருந்து என்னிடத்தில் இந்த காஃபிர்களை யாரெல்லாம் இவர்களை யார சொல்லலாம் இவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தால் நான் அவர்களை விட்டிருப்பேன், நான் அவர்களை எல்லோரையும் இந்த 70 பேரையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னால் இது ஒரு நன்றி கடன். அப்போ அந்த நன்றி கடன் என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்கலாம். சிலர் தொழில் இல்லாமல், உதாரணமாக இங்கே சவுதி வெளிநாட்டுக்கு வருவாங்க, நாட்டிலிருந்து தொழில் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவர்களுக்கு சிலர் தொழில் வாய்ப்பை எடுப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். காலப்போக்கில் செய்வாங்க, தனக்கு தொழில் தேடி தருவதற்காக, தனக்கு ஒரு தொழில் கிடைப்பதற்காக உதவி செய்தவர்களை அவர் என்ன செய்வார்? மறந்து விடுவார் அவர் நல்லா இருக்கும்போது. அதே போன்று சிலரை பார்க்கலாம், சிலர் நல்ல தான் கஷ்டத்தோடு இருக்கும்போது பலர் அவருக்கு உதவி செய்திருப்பார்கள், பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு அமைப்பில் உதவி செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்ததன் பின்னால் தனக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். அதுக்காக நாங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருப்பதல்ல, நாங்கள் செய்கிறத நாங்கள் செய்யணும், அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த அபூபக்கர் அவருடைய சம்பவம் போன்று மிஸ்தாவுக்கு அவர்கள் செய்தது போன்று அப்போது அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா அதை தடுக்கின்றான். அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் செய்வதை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் சில மக்கள் என்ன செய்வார்கள்? அங்கே மறந்து விடுவார்கள், நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். தான் கஷ்டத்தில் இருக்கும்போது தனக்கு உதவி செய்தவர்கள், தான் தொழில் இல்லாமல் இருக்கும்போது தனக்கு தொழில் தேடி தந்தவர்கள், அதே போன்று தான் பொருளாதார நெருக்கடியாக இருக்கும்போது தனக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக சதக்காக்களையோ ஜக்காத்திலேயோ அல்லது கடனாக உதவி செய்தவர்கள். இதே போன்று இப்படி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் தான் கஷ்டத்தோடு இருக்கும்போது தனக்கு உதவி செய்தவர்களை பிற்காலத்திலே நாங்கள் மறந்து விடுவோம்னு சொன்னால் இது ஒரு நன்றி கெட்டத்தனம். இதே போல் இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்கலாம், அவ்வளோவெல்லாம் நாங்கள் போகத்தில்லை, எங்களை பெற்றெடுத்து வளர்த்த தாய்மார்கள் தந்தையர்களே நாங்கள் கொஞ்சம் பெரிய வயதாக அடைஞ்சு பின்னா நாங்கள் மறந்து போகிறோம். அப்போ அவங்களோட அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்துகிறோமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றி உணர்வை பாருங்கள். இந்த முத்தைம் இப்னு அதி அவர் காஃபிராக தான் மரணித்தார். ஆனாலும் அந்த நன்றி கடனை அங்கே சொல்வதற்காக, எந்த அளவுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார் சொன்னால், இன்றைக்கு பெற்றோர்களுடைய தாய் தந்தைகளுக்கே நன்றி செலுத்தாத அமைப்பில் நிறைய பிள்ளைகள் வாழ்கின்றோம். நிறைய பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ நன்றி செலுத்துதல் என்பது நாங்கள் செய்த, அதாவது ஒருவர் செய்கின்ற உதவிக்கு நாங்கள் கட்டாயம் அங்கே நன்றி செலுத்த வேண்டும். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன், உங்களுக்கு யாராவது ஒரு நலவு செய்தால், ஏதாவது ஒரு நலவு செய்தால் ஃபல் யுகாஃபிஹு, அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரமாக ஏதாவது செய்யுங்க. அவருக்கு செய்யக்கூடிய அமைப்பில் அவர் உதாரணமாக உங்களுக்கு 1000 ரூபா தரேன்னா நீங்கள் 1000 ரூபா தான் கொடுக்கணும் இல்லை, அவர் உங்களுக்கு ஏதோ அவரால் முடிஞ்ச தாருன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒன்று அவர் உங்களுக்கு செய்கிறான்னு சொன்னால் அவர் செய்த மாதிரியே தான் செய்ய வேண்டுமல்ல, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க, உங்களால் எப்படி முடியுமோ அதை செய்யுங்கள். அப்படி முடியலையா நீங்கள் அவருக்காக துவா செய்யுங்க, அப்படி முடியலையா அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்குது நன்றி உணர்வு. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் இன்னொருவருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் இன்னொருவர் உதவியாக இருந்திருப்பார், ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருப்பார். எல்லாரும் அப்படியே நல்ல நிலையில் வரல, அப்போ இன்னொருவருடைய துணையின் மூலமாக தான் வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்தவர்கள், அதிலும் குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் எல்லோருமே தாய் தந்தையருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அப்போ அந்த நன்றி கடன் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லாமல் செய்துவிடக்கூடாது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதாவது 3வது ஆண்டு ஹிஜ்ரி 3வது ஆண்டு உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு செய்தி பரவுறது. என்ன செய்தி பரவுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுறது. ஏன்னா அது காரணம் இருக்குன்னு சொன்னால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏற்கனவே நான் சொன்னது போன்று அந்த மலையில் இருந்த மக்கள் இறங்கி வந்ததன் பின்னால் அந்த பக்கமாக ஹாலித் இப்னு வலீத், அப்போது அவர் குஃப்ரில் இருக்கின்றார், அவர் சில எதிரிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே முஸ்லிம் படைகளை தாக்கினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நபிகளாரை போன்று இருந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் பார்க்கும்போது பின்னால் பார்க்கும்போது நபிகளாரை போன்று இருப்பார். அப்போ நபிகளாரை போன்று அந்த உருவத்தை ஒத்த மக்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அன்றைய காலத்திலும். இதே போன்று இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஒருவரை போன்ற உருவ அமைப்பிலே பலர் இருக்கின்றார்கள். இப்போ நபிகளாருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். அதன் பின்னால் என்ன சொன்னார்கள், எங்களை பார்த்து, அதாவது ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, நான் மீராஜுக்கு போனதன் பின் சென்ற போது இப்ராஹிம் நபியை பார்த்தேன், அவர் என்னை போன்று இருந்தார். இப்ராஹிம் நபி நபிகளாரை போன்று இருந்தார் சொல்கிறார். அதே போன்று நபிகளாரை போன்று இருந்தவர் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் நபிகளாருடைய அந்த உருவத்தை ஒத்த அமைப்பிலே இருப்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடியவரும் நபிகளாரை போன்ற அமைப்பில் இருந்ததன் காரணமாக அவர் அங்கே கொலை செய்யப்படுகின்றார். இந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிர் தான் நபிகளார் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தியை என்ற வதந்தியை பரப்பிடுகிறார்கள். அதுக்கு பின்னால் தான் அங்கே சலசலப்பு ஏற்படுகின்றது. ஆனால் சஹாபாக்கள் நபிகளாரை சூழ அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் சூழ்ந்து நபிகளாருக்கு எந்த ஆபத்தும் வராமல் அங்கே பாதுகாத்தார்கள். அதுக்கு பின்னால் காப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி தான் நபிகளார் இல்லை மரணிக்கவில்லை, உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானுடைய ஒரு வசனத்தை இருக்கின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அப்போ சஹாபாக்கள் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறில்லை. அஃப இம்மாத அவ் குத்தில, அந்த முஹம்மது மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் விரண்டோடுவீர்களா, மார்க்கத்தை விட்டு விரண்டோடுவீர்களா என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி அங்கே அந்த மக்களை விழிப்போடுகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தாலும் அவரும் மரணிப்பார் என்ற செய்தியை சொல்கிறார். அப்போ அவர் ஒரு மனிதராக இருந்தால் மரணிக்க வேண்டும், இதுதானே? அப்போ எல்லோரும் மரணிப்பார்கள். அப்போ முஹம்மது அவர் நபியாக இருந்தாலும் அவரும் மரணிப்பார். அப்போ நுபுவத் என்பது மரணத்துக்கு தடையல்ல, நுபுவத் அது மரணத்துக்கு தடையல்ல. ஆனால் இன்றைக்கும் சில மக்களிடத்தில் சில நம்பிக்கை இருக்கிறது, சில நேரம் இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கலாம், அதாவது நபிகளார் இன்னும் மரணிக்கவில்லை என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஏன்னா அவங்க மரணித்தாலும் அவங்க யதார்த்தமாக மரணிக்கலாம், அவங்களோட பொடி தான் இருக்குது, ஆனால் அவங்க உயிரோடு தான் இருக்கிறார்கள், அப்படியான ஒரு சிந்தனை இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்றான். இதே போல் இன்னும் பல ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்கள் நபிகளார் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அவர்கள் நபிகளாராக இருந்ததன் காரணமாக அவர் மரணிக்க மாட்டார் என்பதல்ல. அதே போன்று அவர் மரணித்தார் என்பதற்காக இந்த மார்க்கம் இல்லாமல் போகிறதும் இல்லை. இந்த மார்க்கம் என்பது இல்லாமல் போவதும் அல்ல. இரண்டையும் நாங்கள் புரிந்து, ஒன்று இந்த நுபுவத் என்பது மரணத்துக்கு தடையல்ல. இப்போ ஒரு நுபுவத் கிடைத்தார் என்பதற்காக அவர் மரணிக்க மாட்டார் என்பதால், இதுக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் மரணித்திருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் மரணிக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர்களும் மரணிப்பார்கள். அதே போன்று அவர்கள் மரணித்தார் என்பதற்காக இந்த மார்க்கம் முடிந்து போறதல்ல. இந்த மார்க்கம் என்பது முடிந்து போகக்கூடிய ஒன்று அல்ல என்பதையும் அல்லாஹு தஆலா அங்கே அந்த மக்களுக்கு உணர்த்துகின்றான். இப்படியான நிறைய செய்திகளை நாங்கள் நபிகளாருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ளலாம். இது நபிகளாருடைய அந்த வரலாறு, இந்த உஹது யுத்தத்தில் நடந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார் அல்லது அவர் தாக்கப்பட்டார் என்பதற்காக நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு விரண்டோடக்கூடாது. அவர் மரணித்தாலும் மார்க்கம் இருக்கும், நீங்கள் மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அதே போன்று அவர் மனிதர் என்ற வகையிலே அவரும் மரணிப்பார். அவர் மரணிப்பது நுபுவத்துக்கு தடையாக இருக்காது என்பதையும் அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகளையும் நிறைய விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். நாங்கள் நிறைய படித்திருப்போம். எனவே முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் அறிந்து அதே போன்று அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.